சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் போய் புறப்பட்டு ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து அந்த 4 பேரை நீங்கள் சந்தித்து நீங்கள் ஜெபத்தை ஆரம்பித்து காட்டுங்க. நீங்கள் தனியாக போகணும். எலியா தனியாக நின்னாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் தனியாக போகணும். எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நான் சொல்லவே இல்லை, அதைத்தான் இப்போ சொல்ல போகிறோம். பிரசங்கம் பண்ணுவது ஊழியம் அல்ல. நிறைய பேர் பிரசங்கம் தான் ஊழியம் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரசங்கம் பண்ணுவது ஊழியம் அல்ல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதே ஊழியம். 450 பேருக்கு முன்னாடி நிற்கிறார் பாருங்க எலியா. ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு பாருங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய போராட்டம், அதை சந்திக்கிறார் பாருங்க. அதுதான் ஊழியம். பிரசங்கம் பண்றது ஊழியம் கிடையாது.